19 வந்து இணைஞ்சு நின்னாங்க. இணைஞ்சு நிற்கும் போது திமுக 52% வாக்குகளை பெறுகிறது. அப்ப இணைஞ்சு நின்னா கூடுதலா போயிடுறாங்க, பிரிஞ்சு நின்னா கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்குள்ளேயே பேசிதான் 2ஆ பிரிஞ்சு நின்னாங்க. திமுகவுக்கு ஆதரவாக வலுவான வாக்குகள் பதிவாகிறது என்பதுதான் அவர்களுடைய கணக்கு. அதிலிருந்து தான் பிரிந்து நின்றார்கள். சில பேர் இப்ப என்ன சொல்றாங்க, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நின்றால் திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. திமுக மேலும் 10% ஓட்டு வாங்கும். அதிமுகவும் விஜயும் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? நான் 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு பேட்டியில, அதிமுகவுடைய தலைவர்களை சிதைப்பார்கள். செங்கோட்டை இப்ப வெளியே போறாரா? பொறுத்திருந்து பாருங்கள், வேலுமணி வெளியே போவார். பொறுத்திருந்து பாருங்கள், இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு முனுசாமி, அவரு இவங்க குறி வைப்பாங்க சில ஆட்கள். இப்ப வைத்தியலிங்கம் அமைதியாயிட்டாரா? இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முத்துராமலிங்க தேவர் யார் தெரியுமா? பெரியார் யார் தெரியுமா? தைரியமான ஆளு முத்துராமலிங்க தேவர் யார் தெரியுமா? காமராஜர் யார் தெரியுமா? 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளும் விரிசல்களும் என்னன்னு சீமானால பேச முடியுமா? புன்னுருவானுங்க. பேசிப்பாரு, நீ தைரியமான ஆள்னா. 2 பேரும் பாப்ப உங்க தாத்தன் தானே. தைரியமான ஆள்னா சீமான பேச சொல்லுங்க பாப்போம். 15 மாநிலங்களில் ஆளக்கூடிய பாஜக ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியோடு ஒப்பிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுங்க பாப்போம். ராஜஸ்தானை சொல்லுவீங்களா? குஜராத்தை சொல்லுவீங்களா? உத்தரப்பிரதேசம் சொல்லுவீங்களா? மத்திய பிரதேசம் சொல்லுவீங்களா? அசாம சொல்லுவீங்களா? மணிப்பூர்ல நிர்வாணமாக ஓட விட்டதற்காக விஜய் அவருடைய சகோதரிகளை அனுப்பி கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சீமான் பெரியாரை எடுத்து பேசுறாருல, அப்ப உடனடியா பெரியாருக்கு எடுத்து நீ எப்படி பேசலாங்கிற கோபம் வந்திருக்கணும்ல. பிரசாந்த் கிஷோரை எடுத்து பேசணும்னு கோபம் வருது. அது என்ன? அப்ப கொள்கை தலைவர் பெரியாரா பிரசாந்த் கிஷோரா? விஜய் இவ்வளவு வந்துருவாருன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாருல. பிரசாந்த் கிஷோர் நிப்பாட்டின வேட்பாளரையே அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. விஜய் எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? பீகார்ல நீங்க போய் நின்று இல்ல, உன் சொந்த ஊர் தானே, அந்த ஊர்ல நீ வேட்பாளர் நிப்பாட்டின 3 பேர் டெபாசிட் காலி தெரியுமா? அப்ப உன்னால உன் ஊருக்குள்ளேயே போய் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா தமிழ்நாட்டுல நீ விஜய் எப்படி காப்பாப்ப? விஜய் தெரிஞ்சு ஏதோ ஒரு அமௌண்ட். இப்ப சீமான் வேணா கேட்கலாம், வாட் ப்ரோ அப்படின்னு கேட்ட மாதிரி இப்ப ஒய் ப்ரோ அப்படிக்கலாம். ஆனா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல, இதுவே அவர் யார் என்று அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டியதுதான், எங்களுக்கானவர் என்று காட்டியதுதான். நான் கேட்கிறேன், சீமானுக்கு ஏன் கொடுக்கல? வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னைக்கு ஓராண்டுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே கூட்டணி அமைவது தொடர்பான ஒரு நகர்வுகள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு, அவருடைய தாவேகா கட்சி, அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒன்றிய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்க. பொதுவாக இப்படிப்பட்ட பாதுகாப்புன்னு கேட்டாலே கிடைக்காது. திடீர்னு அவருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்கு. தொடக்கத்துல சீமான் விஜய் இருவரும் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. சீமான் பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசியதை விஜய் விமர்சிக்கவில்லை. அதன் அடிப்படையில் தாவேகா சீமான் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. கடைசியில இன்னைக்கு சீமான் விஜய் விமர்சிச்சு பேசுறாரு. விஜய் விஜயோட கட்சி சீமானை விமர்சிச்சு பேசுது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், நான் தான் ஒரு ஸ்ட்ராங்கான தலைமைன்னு எடப்பாடி சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்துல செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கி இருக்கிறாரு. என்ன நடக்குது? இது எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஏறக்குறைய அதற்கு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படிங்கிற நேம் இருக்கு. இயற்கையான கூட்டணி அது அரசியல் தளத்தில், சமூக தளத்தில், பொருளியல் தளத்தில், இந்த 3 தளங்களிலும் ஒரு அரசு, திமுக அரசு இந்த 4 ஆண்டு காலம் செயல்பட்டதில் இடையில் இவர்கள் சில கோரிக்கைகளை வைத்து போராடுவது, இதெல்லாம் இப்ப சிபிஎம் பண்ணியிருக்காங்க. விசிக சமூக தளத்தில் அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அரசியல் ஜனநாயகம் என்ற முறையில் அதை என்ன செஞ்சிருக்காங்க பண்ணியிருந்தாலும் கூட ஒரு கோர், அதாவது இவங்களுக்கென்று ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி பாஜகவை வீழ்த்துவது, தமிழ்நாட்டில் வகுப்புவாதத்தை தடுப்பது, மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிப்பது, சமூக நீதியை உயர்த்தி பிடிப்பது, இந்த மாதிரியான ஒரு அரசியல் கொள்கை முழக்கங்களிலிருந்து திமுக கூட்டணி. இப்ப நீங்க சாம்சங் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல ஒரு இடத்துல ஒரு தலித் இஷ்யூஸ் வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி வர்றதெல்லாம் ஒரு ஆட்சியை சரி செய்து கொண்டு, ஆட்சியை நோக்கி அந்த கேள்விகளை எழுப்பி கொண்டே ஒரு டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் இந்த அலையன்ஸ்ல இருக்கு. அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சிகள் அடிமையா தான் இருக்கக்கூடாது, கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கலாம். அது அரசியல் ஜனநாயகம். அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சரும் என்ன சொல்கிறார், ஆட்சி குறித்தான விமர்சனங்களை வையுங்கள், நாங்கள் சரிப்படுத்திக் கொள்கிறோம் என்ற இதை அவரும் வைக்கிறார்.
அந்த அடிப்படையில் பார்த்தா திமுக அலையன்ஸ் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இந்த மூன்றிலும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்களை நோக்கி நகன்று இருக்கிறது. மக்களிடம் ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. மக்கள் நம்புறாங்க. அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் என்ற வகையில் இருக்கிறது. அதான் ஒரு ஆப்பர்ச்சுனிசம் இல்ல, சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்ல. அதான் அந்த அரசியல் பாயிண்ட். 2, அதிமுகவை பொறுத்த மட்டிலும் நீங்க அதிமுக வலுவிளக்க அதிமுகவை உடைப்பது, சிதைப்பது, சீரழிப்பது, வஞ்சிப்பது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. யாரால்? ஒன்றிய அரசாங்கத்தால். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லோரும் கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களில் கடந்த காலங்களில் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து, அதை பாதுகாப்பதற்கான முயற்சி, அதுல இடி வழக்குகள் எடப்பாடியிலிருந்து, ஓபிஎஸ்ல இருந்து, தினகரன்ல இருந்து, சசிகலால இருந்து, அன்புமணில இருந்து ஏகப்பட்ட கேஸ் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்ப எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் சிதலமடைய, அதான் அதிமுக என்ற அரசியல் கட்சியை சிதைப்பது. அந்த சிதைப்பதன் மூலமாக, ஏன் சிதைப்பது, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், திராவிட கட்சி தான். ஆனா என்னன்னா, எது ஒரு சாஃப்ட் இந்துத்துவா நிலைப்பாட்டை எடுத்ததோ அந்த கட்சி வீழ்த்தப்படுகிறது. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால், மறந்துடக்கூடாது. அதிமுக ஒரு சாஃப்ட் இந்துத்துவா நிலைப்பாட்டை அவர்கள் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே எடுத்தார்கள். அந்த கட்சி அதை நோக்கி கட்டமைக்கப்பட்டது. ஒரு திராவிடியன் ஐடியாலஜியிலிருந்து அது ஃபங்க்ஷன் ஆகலைனாலும் பெரும்பான்மையான ஜனங்கள் அந்த சிந்தனையில் இருந்துதான் அதிமுகவின் பக்கமும் நின்றார்கள். இப்ப அதிமுகவுடைய தலைவர்கள் பாஜகவால் என்ன செய்யப்படுகிறார்கள், அவர்கள் விரித்த வலையில் இவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். எனவே அதிமுகவை சிதைப்பதன் மூலமாக தங்களை பலப்படுத்திக் கொள்வது என்பதுதான் பாஜகவுடைய திட்டம். அதை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க 2019 இணைஞ்சு நின்னாங்க. இணைந்து நிற்கும் போது திமுக 52% வாக்குகளை பெறுகிறது. அப்ப இணைஞ்சு நின்னா கூடுதலா போயிடுறாங்க, பிரிஞ்சு நின்னா கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்களுக்குள்ளேயே பேசிதான் 2ஆ பிரிஞ்சு நின்னாங்க. அதுல ஒரு 5% வாக்குகள் என்ன செஞ்சிச்சு, குறைஞ்சிச்சு. அப்ப பாஜகவோடு இணைந்தால் திமுகவுக்கு ஆதரவாக வலுவான வாக்குகள் பதிவாகிறது என்பதுதான் அவர்களுடைய கணக்கு. அதிலிருந்து தான் பிரிந்து நின்றார்கள். சில பேர் இப்ப என்ன சொல்றாங்க, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நின்றால் திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. திமுக மேலும் 10% ஓட்டு வாங்கும், அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நின்றால். அந்த கால்குலேஷனே தப்பு. அரசியல்ல எப்பயுமே ஒரு கட்சி நிற்கும் போது அது 10% வாக்குகள் வாங்கலாம். அது இன்னொரு கட்சியோட போய் சேரும் போது 10 + 10 = 0. மறந்துடாதீங்க, அரசியல்ல 20 ஆகாது. இது வரைக்குமான கணக்கு அது. அப்படித்தான் இந்த பிஜேபி அதிமுக இப்ப சேரட்டும், 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு சொன்னா திமுக இப்போது வாங்கிய 47 57% வாக்குகளை பெறும். நிச்சயமா வாங்குவோம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. எனவே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிரிச்சு வச்சு பண்றது அப்படின்னு ஒண்ணு. அந்த 10% அதிகரிப்பது அப்படின்றது எதன் அடிப்படையில்? திராவிடன் ஐடியாலஜிங்கிற அடிப்படையில, பெரியாருங்கிற அடிப்படையில, மதச்சார்பின்மை என்ற அடிப்படையில, சமூக நீதி என்ற அடிப்படையில, பெண் சார்ந்த வளர்ச்சி என்பதன் அடிப்படையில, சமூகத்தினுடைய அரசியல் என்பது மக்களுடைய பொருளாதார கோரிக்கைகள் சார்ந்த, பொருளாதார வளர்ச்சி சார்ந்ததாக அரசியல் பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில். அதனாலதான் திமுக அரசாங்கம் இந்த நலத்திட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்க பண்றது. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுதான், அது மோடி கூட்டணி இல்ல, அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இடி கூட்டணியா இருக்கும். அது இடி கூட்டணி. ஏன்னா தினகரன் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ன இருக்கு, சைவர் அப்படின்னு சொன்ன ஆளு இன்னைக்கு அங்க இருக்கிறாரு. ஓபிஎஸ் பிஜேபியை பார்த்து காமெடி பண்றாங்க அப்படின்னு சொன்ன ஓபிஎஸ் இப்ப அங்க இருக்கிறாரு. ராமதாஸ் என்னந்தான் தோலை இப்படி சுத்திக்கிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டு தெரிஞ்சாலும் சரி, அன்புமணி உள்ள போய் மாற்றதை தடுக்க முடியாது. அப்ப இவர்கள் எல்லாருமே ஒரு மாட்டிக்கிட்டாங்க. ஒரு வழக்குகள், ஈடி வழக்கு, அவன்கிட்ட இருக்கக்கூடியது என்னன்னா, வழக்கை போட்டு விட்டுருவான், கைது பண்ண மாட்டான், சுத்திட்டு. அது இவர்களுக்குள் நிக்கிற வரைக்கும் அது கைது நடவடிக்கை இருக்காது. இவர்களை எதிர்த்து பேசினா கைது நடவடிக்கைக்கு போவாங்க. அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு ஈடி கூட்டணி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. இது ஒன்னாச்சா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை 2வது இடத்திற்கு கொண்டு வரும் வகையில் அதிமுகவையும் நாம் தமிழரையும் தவைக்காவையும் வடிவமைப்பார்கள். அதுதான். அதனாலதான் இப்ப ஒரு சர்வேல கூட என்ன சொன்னாங்க, திமுகவுக்கு கூடிடுச்சு, அதிமுக ஓட்டு பிஜேபி கூடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, 3% அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஆக்சுவலா நான் சொல்றேன், திமுகவுக்கு 60% வாக்குகள் கூடியிருக்கு. நான் என்னுடைய அனலைசிங்ல, நான் 10-15 ஆண்டு காலமாக
இந்த பொலிட்டிக்கல் அனலைஸ் நான் பண்ணக்கூடியவங்கிற முறையில சொல்றேன். 60% வாக்குகள் இப்போது திமுகவுக்கு கூடியிருக்கு. 60% உயர்ந்திருக்கு. அவங்க 52ன்னு சொல்றாங்க, 55ங்கிறாங்க. ஆனா 60% உயர்ந்திருக்கிறது. மாறாக இவர்களுடைய நோக்கமே என்னன்னா, மீதி இருக்கக்கூடியதை புறத்தை கன்சால்டேட் பண்ணி இத பாஜக அணிக்கானதாக மாத்தணும். அவ்வளவுதான். 2வது இடத்துக்கான போட்டி பாஜக. அதை நோக்கி தான் அதை என்ன செய்யறாங்க, நகல்றாங்க. பாஜக மட்டும் தனியா இல்ல, என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணி பாமக, தினகரன், சசிகலா கூட உள்ள வரலாம். ஏன்னா 2500 கோடி ரூபாய் சொத்து மாட்டி கிடக்கு. சசிகலா வரலாம். ஓபிஎஸ்க்கு 2200 கோடி ரூபாய் சொத்து மரம் போட்டு மூடி மலையாள மனோரமா செய்தி போட்டான். ஓபிஎஸ் உடைய சொத்து எவ்வளவு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டான். தமிழ்நாட்டில் ஒருத்தரும் போடல, ஆனா அவன் போட்டான். அப்படி எல்லாருமே உள்ள போய் மாட்டி கிடக்குறாங்க. அவங்களை பாஜக எப்படி அணுகுதுன்னா, அரசியல் தலைவர்களாக அவர்களை அணுகவில்லை, ஜாதிய தலைவர்களாக அவர்களை என்ன செய்யறாங்க. அதான் பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்களை நிப்பாட்டிய ஏற்பாடு. அப்படிங்கிற மாதிரி மறவர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பது, கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பது, நாடார் சமூகத்தினுடைய, அதனாலதான் சும்மா கிடந்த அந்த தமிழிசையை பிடிச்சி கொண்டாந்து இங்க இழுத்து விட்டாங்க. அப்ப அது இப்போ நின்று கத்திக்கிட்டு நிக்குது அந்த அம்மா. அது ஒண்ணு. நாடார் சமூக வாக்குகள், இப்படி சமூக ரீதியாக என்ன ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க அரசியல் அப்படிங்கிறது பார்ப்பனிய ஆதிக்க அரசியல், பார்ப்பனிய ஆதரவு அரசியல், 2 அரசியல் ஒன்று 50 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதை ஜாதி ரீதியாக மோத வைப்பது, யாருக்கு, திராவிடர்களுக்கு எதிராக அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. அதனாலதான் நீங்க தேவர் பத்தி பேசுறது, நாடார் பத்தி பேசுறது, கவுண்டர் பத்தி பேசுறது, இதெல்லாம் சீமான வச்சு என்ன செய்வாங்க, பேச வைப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் யார் தெரியுமா, பெரியார் யார் தெரியுமா, தைரியமான ஆளு முத்துராமலிங்க தேவர் யார் தெரியுமா, காமராஜர் யார் தெரியுமா, 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய உறவுகளும் விரிசல்களும் என்னன்னு சீமானால பேச முடியுமா? புன்னுருவானுங்க. பேசிப்பாரு, நீ தைரியமான ஆள்னா. 2 பேரும் பாப்ப உங்க தாத்தன் தானே. முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்குமான உறவுகளும் விரிசல்களும் என்ன, அது குறித்து காமராஜர் முத்துராமலிங்க தேவரை என்ன செய்தார், முத்துராமலிங்க தேவர் காமராஜரை என்ன செய்தார்? தைரியமான ஆள்னா சீமான பேச சொல்லுங்க பாப்போம். பேசவே முடியாது. ஏன்னா காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய கட்சியை அகில இந்திய அளவில் முதலில் உடைத்தவர் யார் தெரியுமா? முத்துராமலிங்க தேவர். காங்கிரஸை உடைச்சாரு, ஃபார்வர்டு பிளாக்கை உருவாக்கினாரு. அவரை ஜாதிய ரீதியாக கொண்டு போய் ஒரு தலைவராக நிறுத்தியதில் அன்றைக்கு இருந்த காங்கிரசும் மற்ற தலைவர்களும் முக்கிய பங்கு வகிச்சாங்க. அதான் ஒரு ஜாதிய தலைவராக அவர் மாற்றப்பட்டதற்கான சூழல். இது குறித்து சீமான் 2 தாத்தாவை பத்தி பேசுவாரா? பேச முடியாது. அப்ப இவங்க ரொம்ப டெக்னிக்கலா எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா கதை வேற மாதிரி ஆகி போயிடும். அப்ப சீமான் என்ற இந்த நபரை வைத்துக் கொண்டு இதை முழுவதையும் ஒரு ஜாதிய எதிர்ப்பாக, தேவருக்கு எதிராக திராவிட கட்சி, காமராஜருக்கு எதிராக திராவிட கட்சி, ஆனால் இவர் எந்தெந்த ஆளுகள்லாம் பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறாரோ இவர்கள் எல்லோருமே பெரியாரை தலைவராக ஏற்றவர்கள். அதை மறந்துடக்கூடாது. இப்ப சீமானுடைய பார்வை என்பது பாஜகவை விமர்சிப்பது, திராவிட கட்சிகளை விமர்சிப்பது என்பதிலிருந்து அந்த வாக்குகளை திமுக என்ற அந்த கட்டுமானத்திற்கு ஆதரவாக போக விடாம பிரிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருந்தது. அது அந்த பார்ட் இப்ப முடிவுக்கு வந்து விட்டது. அதுல இருந்து முடிச்சுட்டாங்க. இதோட இதுக்கு மேல அவுட், அவ்வளவுதான். சீமான் அரசியலில் இருந்து 2026 விலகி இருப்பார். அதோட முடிஞ்சிச்சு சாப்டர். அப்ப அந்த இடத்தை ஃபில்லப் பண்ணணும். அப்ப விஜய் என்பவர், நான் தான் சொல்றேன், விஜய் எங்கிருந்து வருகிறார் என்றால், நீங்க உளப்பூர்வமாக அவர் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்குவது அப்படின்னு அவர் வரல. நீங்க கட்சியை ஆரம்பிக்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது. அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுமா இந்தியாவில்? இல்ல அது RSS கைக்கு போகிறதா? நாக்பூர் சட்டம் வருகிறதா? அரசியல் அமைப்பு சட்டம் என்ற ஒன்றை முன்வைத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல். அடுத்த தேர்தல் நடக்குமா? தேர்தலே நடக்குமா என்ற சந்தேகம், மாநில கட்சிகளே இருக்குமா என்ற சந்தேகம். அப்படி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது கட்சிக்கு லீவை விட்டுட்டு ஓடி போனாரு. அப்ப யாருக்காக இவர் கட்சி தொடங்குறாரு? அப்ப இந்தியாங்கிறது பாதுகாக்கப்பட, இந்தியாங்கிற ஒரு செட்டப்பை பாதுகாத்தா தானே தமிழ்நாடுங்கிற ஒரு செட்டப்பை பாதுகாக்க முடியும். அப்படி நடக்கக்கூடிய தேர்தல்ல அமைதியா போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு நான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறேன். அப்ப தமிழ்நாடுங்கிறது இந்தியாவோட இருக்குன்னு இவருக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இவர் இந்திய தேர்தல் ஆணையத்துல போய் பண்றாரு? அப்ப இதெல்லாம் ஒண்ணு. அப்ப இவருடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் மாறுவது. சரி, 2வது என்ன பேசுறாரு? ஆளும் அரசியலை பற்றி பேசுகிறார்.
நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் ஆள்கிறது. 15 மாநிலங்களில் பாஜக ஆள்கிறது. 15 மாநிலங்களில் ஆளக்கூடிய பாஜக ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியோடு ஒப்பிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லுங்க பார்ப்போம். ராஜஸ்தானை சொல்லுவீங்களா, குஜராத்தை சொல்லுவீங்களா, உத்தரப்பிரதேசம் சொல்லுவீங்களா, மத்திய பிரதேசம் சொல்லுவீங்களா, அஸ்ஸாமை சொல்லுவீங்களா? மணிப்பூர்ல நிர்வாணமாக ஓட விட்டதற்காக விஜய் அவருடைய சகோதரிகளை அனுப்பி நோட்டீஸ் கொடுத்தாரா? அப்ப யாருக்காக இவர் வருகிறார்? அப்ப தமிழ்நாட்டை சிதைக்க வேண்டும் என்ற நோக்கம் பாஜகவிற்கு இருக்கிறது. அந்த பாஜகவினுடைய நோக்கத்தை சிக்கிக்கொண்ட அதிமுக கூட இருந்து நிறைவேற்றி கொடுக்கிறது. இவர் சர்க்கார் என்றும் அதே போல தலைவா என்றும் இவர் தனது அரசியல் ஆசையை வெளிப்படுத்தினார். ஏன் விஜயை பிடிக்க வேண்டும்? ஏன் அஜித்தை பிடிக்கல? ஏன் மற்ற நடிகர் கார்த்தியை ஏன் பிடிக்கல? சூர்யாவை ஏன் பிடிக்கல? அவர்கள் எல்லாம் ஸ்டார் தான், இவருக்கு ஈக்குவலான ஸ்டார்கள் தான். ஏன் இவரை போய் பிடிச்சாங்க? இது சும்மா கிடக்க மாட்டேன்ருச்சு. இவர் தலைவா அப்படிங்கிறது, சர்க்கார் அப்படிங்கிறது, தனது அரசியல் வெளிப்பாட்டை விஜய் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை இவர்கள் கரெக்டா வளைச்சு போட்டாங்க. வா இங்க வா, எங்க வண்டியில வந்து ஏறி எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட பண்ணி கொடு. ரஜினிகாந்தும் அதை சொல்லிக் கொண்டே இருந்தார். ரஜினிகாந்தும் நான் வருவேன், எப்ப வருவேன் தெரியாது, வந்தாலும் வருவேன், வராட்டியும் வரமாட்டேன், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாரு. நீங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் கீழடியிலே கிடைச்ச ஸ்கிரிப்ட், அது ரஜினி பேசின ஸ்கிரிப்ட். அதுக்கடுத்து இவரை என்ன செஞ்சாரு? இவர் வந்து ஏறி வந்தாரு. வந்த உடனே இவரை கரெக்டா வளைச்சு பாஜக என்ற வல்லூருக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அதனோடு நேரடி போராட்டத்தை, நேற்று வரைக்கும் தைரியம் இருந்தா செங்கலை தொட்டு பாடுறான்னு சொல்ற தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியம் தமிழ்நாட்டில் எவனுக்கும் கிடையாது. விஜயாலும் பேச முடியாது. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சீமான் எந்த வேலையை எதிர்த்து பேசி செய்து கொடுத்தாரோ ஆதரித்து பேசி செய்து கொடுப்பது. அதனாலதான் கொள்கை தலைவர் பெரியார். கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சீமான் பெரியார் எதிர்த்து பேசுறாருல, அப்ப உடனடியா பெரியாருக்கு எதிர்த்து நீ எப்படி பேசலாங்கிற கோபம் வந்திருக்கணும்ல. பிரசாந்த் கிஷோரை எதிர்த்து பேசணும்னு கோபம் வருது. அது என்ன? அப்ப கொள்கை தலைவர் பெரியாரா பிரசாந்த் கிஷோரா அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பாங்கல்ல. அப்ப இவர் அந்த கேள்வியை எடுத்து வைக்கிறார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பாஜக ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டை சீரழிப்பது, சிதறடிப்பது. ஏன்னா பார்லிமெண்ட் கூடுனாலே உனக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்கு, உனக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு இங்க மானக்கெட்ட கேள்வி வைக்கிறாங்க. நீ நெவர் எவர் ரூல் இன் தமிழ்நாடு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அடிவேறி எரியுது. தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டில் தங்களால் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று தெரிந்தாலும் தமிழ்நாட்டை சீரழிப்பது என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு விஜய் என்ன செஞ்சுக்கிட்டாரு? மாட்டிக்கிட்டாரு. எனவே விஜயின் மூலமாக இந்த ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 10% சார், நான் ஒன்னு கேட்கிறேன். விஜய் வந்து இவ்வளவு வந்துருவாருன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாருல, பிரசாந்த் கிஷோர் நிப்பாட்டின வேட்பாளரையே அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. விஜய் எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்? பீகார்ல நீங்க போய் நின்று இல்ல, உன் சொந்த ஊர் தானே, அந்த ஊர்ல நீ வேட்பாளர் நிப்பாட்டின 3 பேர் டெபாசிட் காலி தெரியுமா? அப்ப உன்னால உன் ஊருக்குள்ளேயே போய் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா தமிழ்நாட்டில் நீ விஜய் எப்படி காப்பாப்ப? விஜய் இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட் அவர் சொல்ற அந்த நம்பர் எப்படி பிடிக்கிறது? 15%. அதற்கு ஆதாரம் என்ன? அதான் நான் கேக்குறேன். அதற்கு ஆதாரமே இல்ல. அதற்கு வந்து அவர் ஏதாவது ஒரு தேர்தல் ஈரோடு கிழக்கிலையாவது நின்றுக்கணும்ல. விஜயே நின்றுக்க வேண்டியதானே, அல்ல அவர் கட்சி நிப்பாட்டி இருக்க வேண்டியதானே? எதுவுமே இல்லை. ஏன் அது இல்லைன்னு சொன்னா, அதைத்தான் நான் சொல்றேன். பாஜக வடிவமைத்து கொடுக்கிற ஏற்பாட்டுக்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்கள் அரசியல் மாற்றத்திற்காக வந்தார்கள். திராவிட கட்சிக்கு எதிர்த்து ஒரு அரசியலை நான் முன்வைக்கிறேன், நான் தான் உண்மையான திராவிட இயக்கம், நான் தான் திராவிட கருத்தியலை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடியவன் என்று விஜய் தன்னை பிரகடனப்படுத்தினால் ஆரோக்கியமான பிரகடனம். போட்டி இருக்கும். 2 பேர் நல்லது செய்யறதுல 2 பேருக்கு யாரு போட்டி அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியதா இருக்கும். ஆனா விஜயினுடைய வருகை அதுவாக இல்லை. இந்த கொள்கை எதிரி அப்படின்னு அவர் வரையறுக்கிறார்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதான் இவங்களை எப்படி கொள்கை எதிரியா வைக்கும்? கொள்கை எதிரி பாஜக தான் கொள்கை எதிரி. அதான் நான் சொல்றேன். அந்த கொள்கை அதைத்தான் பாயாசம் சொல்லிட்டார்ல, அது இனிக்கிறதுன்னு சொல்லிட்டார்ல, என்ன பாயாசம்னு படம் காட்டுறியான்னு கேட்கிறார்ல. விஜய் என்பதை ஜோசப் விஜய் என்று சொன்னது பாசிசமா பாயாசமா? அதுதானே ஒரு பதில் சொல்லியிருக்கணும். நான் இருக்கேன் சார், நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன், 35 வருஷமா பேசுறேன். என் பேர் சேவியர், என் பேரு சேவியர், சூர்யா சேவியர். என்னை பல நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த பேரை மட்டும் சேவியருங்கிற பேரை மட்டும் மாத்திருங்க அப்படின்னு என்ற பல பேர் சொல்லியிருக்காங்க. நான் மாத்த மாட்டேன். நான் எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழணும்? இல்ல, நான் என்ன கருத்து பேசுறேன்னா அந்த கருத்து சரியா தப்பா அவ்வளவுதான். நான் யாராவது இருந்துட்டு போறேன், நான் எந்த சாமியும் கும்பிட்டுட்டு போறேன், நான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவேன், அது வேற.
ஆனா என் பேர் என் தாய் தகப்பன் எனக்கு வச்ச பேர், அவ்வளவுதான். அந்த பேரை நான் மாத்திக்கணுங்கிற தேவை. கலைஞர் தான் சொன்னாரு, கருணாநிதினு பேர் வச்சாச்சு, சமஸ்கிருத பேர் தான், தமிழ் பேர்னு சொல்லி இருக்கட்டும் அண்ணா சொன்னார். கருணாநிதினே இருக்கட்டும் சொன்னாரு. பேரை மாற்றுவதால இல்லாட்டி பேரை மாற்றி ஒளிந்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் இங்க அது தேவையே இல்லை. ஓப்பனாக என்ன செய்யலாம், பேசலாம். ஜோசப் விஜய் என்றே இவர் களத்திற்கு வந்தாலும் தவறும் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த மட்டிலும் விஜயை பாஜக தனது அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் விஜய் செயல்பாட்டை உருவாக்குவார்கள். விஜய் களத்திற்கு நேரடியாக போவது, திரட்டுவது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திமுக வெற்றி பெறும் என்று பாஜகவிற்கு தெரியும். பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்து ஒரு 20-25 தொகுதிகளை கைப்பற்ற முடியுமா அந்த கூட்டணி? அந்த கூட்டணி 25 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அதிமுகவும் விஜயும் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கான வேலை முறைகளை பாஜக வடிவமைத்து கொடுக்கும். வெளியே இருந்து சேர்ந்துலாம் இருக்க மாட்டாங்க. அதிமுகவும் விஜயும் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொல்லட்டுமா? நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்ன ஒரு பேட்டியில, அதிமுகவுடைய தலைவர்களை சிதைப்பார்கள். செங்கோட்டை இப்ப வெளியே போறாரா? பொறுத்திருந்து பாருங்கள், வேலுமணி வெளியே போவார். பொறுத்திருந்து பாருங்கள், இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு முனுசாமி, அவரு இவங்க குறி வைப்பாங்க சில ஆட்கள். இப்ப வைத்தியலிங்கம் அமைதி ஆயிட்டாரா? இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கெல்லாம் நெருக்கடி கொடுத்து கொங்கு பெல்ட்ல 10 தொகுதி கோயம்புத்தூர்ல. அப்ப வேலுமணி என்ன சொல்லுவாருன்னு நான் சொல்றேன், வேலுமணி பாஜகவோடு கூட்டணி இருந்தாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இவர்கள் உடனே பாஜகவோட நம்ம கூட்டணி இல்லையம்பாங்கல்ல, நன்றி வணக்கம் நான் வருகிறேன் அதிமுக அது என்ன குரூப், வேலுமணி வீக் குரூப் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த ஆள் போயிடுவான். அது போய் எங்க சேர்ந்துடும், பிஜேபியோட போய் என்ன செஞ்சிடும், சேரும். இந்த மாதிரி ஒரு 6 பேரை குறிவைத்து அவர்கள் காய் நகட்டி கொண்டு இருக்கிறார்கள். யாரு? பாஜக. அப்ப சிதைக்கப்பட்ட அதிமுக, இரட்டை இலை இல்லாத ஒரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உருவாக்கப்பட்டு, சும்மா திடீர்னு தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சிடும், நீதிமன்றம் வந்துடும், இது வரும் அது வரும் வந்து இரட்டை. நான் இப்பயும் சொல்றேன், இரட்டை இலை முடக்கப்பட்ட அதிமுக எடப்பாடி பழனிசாமியில் அப்படி ஒரு அதிமுகவை உருவாக்கி அதை விஜயோடு கொண்டு போய் இணைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி இணைத்தால் அது ஒரு காமெடி ஷோவாக மாறும். 3வது இடத்துக்கு போயிடும். காமெடி ஷோவா மாத்துறது தான் இந்த 2வது அணிக்கான வேலையே. 2வது அணிக்கான பலத்தை உயர்த்துவது, பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலத்தை உயர்த்துவது, அதற்கு இடையூறு ஏற்படாத வகையில் வாக்குகளை என்ன செய்வது, இந்த அணி அதை வந்து உருவாக்கி கொடுக்கும். சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக, இரட்டை இலை இருக்கக்கூடிய அணி பாஜகவோடு கூட்டணி அமைச்சிடும். இரட்டை இலை இல்லாத ஒரு அணி வந்து விஜயோடு கூட்டணி. இரட்டை இலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை, தெளிவா வச்சுக்கோங்க. அப்படி போனீங்கன்னு சொன்னா அதிமுக அந்த இடத்தில் தலைமை பீடத்திற்கு வரும். இப்ப இங்க பாஜக தலைமை பீடத்தில் இருக்கு, அதிமுகவை தலைமை பீடத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதிமுகவை தலைமை பீடத்திற்கு கொண்டு வருவதற்கு மூலமாக பாஜகவிற்கு லாபம் இல்லை. சிதைத்த ஒரு கட்சியை, சிதைய விடக்கூடிய ஒரு கட்சியை ஏன் ஒருங்கிணைக்க வேண்டும்? அமித்ஷா சொன்னார் சேர்ந்து இருங்கள் என்று சொன்னார் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றான்ல, எவ்வளவு பச்சை பொய். அந்த அமித்ஷா தான் எல்லாத்தையும் உடைத்து சிதைத்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி அவன் நல்லாவே தெரியும். ஓபிஎஸ் அப்படி வாயில பேசும்போதே ஆசனவை சிரிக்கும் ஓபிஎஸ்க்கு, நம்ம இப்படி சொல்றோமே அப்படின்னு சொல்லி. ஆக இப்படிப்பட்ட இவர்கள் நாடகம் ஆடுவார்கள். என்ன அதனுடைய உள்ளடக்கம் என்ன தெரியுமா? பாஜக அதிமுகவை சிதைக்கவில்லை, எங்களுக்குள்ளேயே நாங்கள் அதிகார போட்டிக்காக சிதைத்து கொண்டோம் என்ற ஒரு பார்வையை சமூகத்தின் மத்தியில் உருவாக்குவது, அதிமுகவின் மேல் நம்பிக்கையற்ற தனத்தை உருவாக்குவது மக்களுக்கு, அந்த வாக்களிக்கக்கூடிய ஜனங்களுக்கு. அப்ப எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உன்கிட்ட ஒண்ணும் இல்ல வா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குற ஏற்பாடு இருக்குல்ல, அதைத்தான் பாஜக இப்போது செய்கிறது. விஜயும் அதிமுகவும் 2ஐயும் இன்னொரு பார்வையில பாருங்க, ஒரு செக்யூலர் கண் இருக்கு அதுல. அந்த செக்யூலர் கண்ணுடைய நோக்கம் என்னன்னா, இங்க ஏறிக்கிட்டு இருக்கல ஓட்டு, அதை பிச்சை அங்க எடுக்கணும். இதுதான் இந்த டிசைன் இப்போது. இப்ப இவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிட வேண்டியதுதான். இப்ப தீர்ப்பு வந்து சொன்னா விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்துறது தவிர வேற வழி கிடையாது. அது ஒரு பக்கம், அதை அந்த அம்மா ஏத்துக்கிறணும். ஏத்துக்கிறதா என்னன்னு 17ஆம் தேதி ஒரு தீர்ப்பு இருக்காங்க இல்ல. இப்ப நீங்க என்னன்னா, எல்லா பக்கத்துல இருந்து அம்பை எடுத்து என்ன செய்வானுங்க விடுவாங்க. காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும். இப்ப திடீர்னு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, தமிழ்நாட்டுல வந்து ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகள் பொள்ளாச்சியில சுத்திட்டு இருக்காங்க, அப்படி ஒரு 10 பேரை சுத்தி விட்டுட்டு அதை நோக்கி என்ன செய்வாங்க. இது ஒரு என்னமோ இந்த ஆளு சொல்லுவார்ல, எச் ராஜா, ISIS ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சின்னு ஒரு கதை பேசிட்டு இருப்பாங்க. ஆக தமிழ்நாட்டு மக்களை மிரட்டுவது,
நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஓட்டு போடு, இல்லாட்டினா நீ என்ன செய்வ அப்படின்னு பண்றது. இதுதான் அவர்களுடைய வேலை. ஏன் சொல்றேன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் வட மாநிலத்தில் ஆர்கனைஸ் பண்ணும்போது தடுத்து நிறுத்தியதற்கு ஒரு தடி அங்கே கிடையாது. எதிர்த்து வந்தவனும் ஒரு சாப்பிட்டு சங்கியா தான் இங்க இருந்திருக்கானுங்க. தமிழ்நாட்டில தான் அப்படி ஒரு பெரிய தடி, பெரியார் என்ற தடி இங்க என்ன செய்யுது, அவர் ஒரு சுவர் தடுத்து அதை நிப்பாட்டி இருக்கிறது. இஸ்லாமியர்கள் குறித்த இந்துக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இங்க உள்ள இஸ்லாமியர்கள் குறித்து இந்துக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. சார், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியா முழுவதும் கலவரம், தமிழ்நாடு அமைதியாக இருந்தது, மறந்துடாதீங்க. இங்கதான் ஒரு 1/2 கோடி இஸ்லாமியர்கள் இங்கே வசிக்கிறார்கள். எங்கேயும் எந்த கலவரமும் இல்லை. மேலப்பாளையத்துல மட்டும் ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, நான் அந்த ஊர்ல இருந்தேன். அப்ப தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் குறித்த இந்துக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, இந்துக்கள் குறித்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. மதம், நம்பிக்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலை மதத்தில் இருந்து பிரித்து பார்க்கும் பக்குவம் தமிழ்நாட்டிற்கு உண்டு. அதை இவர்கள் என்ன செய்யறாங்க, மதவெறியாக தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். குறிப்பிட்ட காலத்தில் வந்தவர்கள். ஒரே ஒரு விஷயம் ஆபத்து என்ன, நல்ல ஒரு ஐடியாலஜிக்கல் விவாதங்கள் நடந்த தமிழ்நாட்டில் ஒரு தற்குறித்தனமான விவாதத்தை சீமான் போன்றவர்கள் துவக்கி வைத்தார்கள். ஒரு 5 லட்சம் இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் ஏன் வாரான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம், சைக்காலஜிக்கல் காரணம் இருக்கு. இளைஞர்கள் ஒயிட் பேப்பர், அவனுக்கு குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பான், தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினைப்பான், எதுவுமே நடக்கக்கூடாது. அப்ப இவர்களை பார்க்கும்போது தப்பு, அவன் சொல்லும் போது தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்க, இளைஞர்களுக்கு இயல்பா அதன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அந்த இளைஞர்களுக்கு அந்த ஈர்ப்பு ஏற்படுகிற பொழுது அவன் அதுல போய் சேருவான். சேர்ந்ததுக்கு பின்னாடி அவனே தப்பு பண்ணும்போது கும்பல் கும்பலா வெளியேறி வருவாங்க. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இளைஞர்கள் இப்ப என்ன செய்யறாங்க, விஜயை பார்த்து ஆகர்ஷிக்கப்படலாம், ஒரு நடிகர் என்ற முறையில் ஆகர்ஷிக்கப்படலாம். சிவாஜி கணேசனை பார்த்து பெண்கள் ஆகர்ஷிக்கப்பட்டு எவ்வளவு ஓட்டு போட்டார்கள் என்று தமிழ்நாட்டு கணக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. பாக்கியராஜனுடைய முருங்கைக்காயை தின்றுவிட்டு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் கணக்கு இருக்கு. ராஜேந்தருடைய தங்கச்சி பாசத்துக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்கன்னு தமிழ்நாட்டில் கணக்கு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி துவக்கிய பெரும் பெரும் நடிகர்கள் எல்லாம் என்ன பாடுபட்டார்கள் என்று இருக்கு. ரஜினிகாந்த் வந்தாரு, பிஜேபி சொன்னதை கேட்டு வந்தாரு, அவருக்கே தெரியும் கிட்னியை களவாங்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அவரு தப்பிக்கிறாரு, கிட்னியை காரணம் காட்டியே தப்பிக்கிறாரு. தப்பி இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, சித்த மருந்து தின்னுட்டாவது கட்சி ஆரம்பிங்கன்னு பாண்டே கேட்டுக்கிட்டு இருந்தான். தயவு செய்து வாங்க, சித்த மருந்தாவது சாப்பிடுங்க அப்படின்னா அவனை கொண்டுருவாங்க. அப்ப சௌந்தர்யான்னு ஒரு நடிகை, நான் விஜய்க்கு பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், தேர்தல் பிரச்சாரத்தில் ஹெலிகாப்டரில் செல்லாதீர்கள். ஏன்னா சௌந்தர்யான்னு ஒரு நடிகையை அப்படித்தான் கர்நாடகா தேர்தலில் ஒரு ஹெலிகாப்டர்ல மேல அப்படி தூக்குனாங்க, டொப்புன்னு விழுந்துச்சு, செத்து போச்சு. நான் விஜய் நீண்ட காலம் உயிரோட இருக்கணும்னு விரும்புறேன், வேண்டேன். விஜய் தயவு செய்து ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணாதீங்க. எனக்கு என்னமோ இந்த ஒய்யு சீமான் என்ன கேட்கலாம், வாட் ப்ரோ அப்படின்னு கேட்ட மாதிரி இப்ப ஒய் ப்ரோ அப்படிங்கலாம். ஆனா இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குல்ல, இதுவே அவர் யார் என்று அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டியதுதான், எங்களுக்கானவர் என்று காட்டியதுதான். நான் கேட்கிறேன், சீமானுக்கு ஏன் கொடுக்கல? சீமானுக்கும் கொடுத்துருக்கணும்ல. நாங்க அவருக்கு கொடுத்தோம், நாங்க இவருக்கு கொடுத்தோம், நாங்க இவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாருல. ஏன் மற்ற தலைவர்கள், அரசியல் கட்சி வேல்முருகன் இருக்காருல்ல, வேல்முருகனுக்கு கொடுங்க. வேல்முருகனுக்கு என்ன இது இல்லையா? இல்ல தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணி கட்சி, திமுக கூட்டணியில 24 கட்சி இருக்கு, 24 கொங்கு ஈஸ்வரனுக்கு கொடுங்க. ஏன் அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு தேவையில்லையா? அவருக்கு அந்த ஒரு திரட்டனிங் ஏதாவது இருக்கும்ல. யாரும் ஒரு கருத்தை பேசும்போது ஒரு எதிர்கருத்து வரதான் செய்யும். தமிழ்நாடு கருத்து எதிர்கருத்து என்றுதான் விவாதித்திருக்கிறது. கொலை, பழிக்கு பழி கொலை என்று தமிழ்நாடு இதுவரைக்கும் நகன்றதில்லை. மாறாக கொலையை செய்தவர்கள் யாரு? அரசியல் கொலையை செய்துவிட்டு இங்க இருக்கிறவங்க கொலகாரன், இங்க இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களை தாக்குறதுக்கு தயாரா இருக்கா அப்படின்னா சீமான் தமிழ்நாட்டில் நடமாடி இருக்க முடியுமா? கருத்துக்கு கருத்து தான் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு என்பதை கொடுப்பதன் மூலமாக திமுக ஏதோ இவர்களை தாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள், அல்ல சீமான் தாக்குவதற்கு முயற்சிக்கிறார். கருத்து தானே சார், பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். இது கொலையில் போய் கொலை, அரசியல் கொலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் குறைவு. வட மாநிலங்களை மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அரசியல் கொலைகள் தமிழ்நாட்டில், அந்த கொலையே நடந்தாலும் சொத்து பத்துக்காக தான் நடத்திருப்பான், கருத்தியலுக்காக கொலைகள் நடந்தது தமிழ்நாட்டில் கிடையாது. அப்ப விஜய் என்ன பேசிடுவாரு, ஒரு கருத்தியலை பேச போறாரு, அவ்வளவுதானே. அவருடைய கருத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஏற்பு, நிராகரிப்பு என்றால் நிராகரிப்பு. ஆனா அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதன் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை தமிழ்நாட்டில் பாஜக உருவாக்குகிறது.
அப்ப இது ஒரு ஆபத்தான ஒரு செயல் வடிவம். அப்ப இந்த செயல் வடிவத்தை நீங்க ஒரு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு என்ன செய்யணும், ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு புரோட்டோகால். ஆனா ஒருத்தர் வந்துட்டாரு, அவர் வந்து வந்து ஒன்னும் ஊருக்குள்ளேயே வரலையே, பனையூருக்குள்ளேயே பாதுகாப்பா இல்ல, அங்க வந்து இந்த வாசல்ல நின்று ஒரு மாதிரி கத்துறாங்களே பயலுக்கு, அவங்கிட்ட இருந்து பாதுகாப்பா, இது எதுக்கு பாதுகாப்புன்னு தெரியல. விஜய் போறாரு, பேச போறாரு, மக்கள்கிட்ட பேசட்டுருவாங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் அவர் தனிச்சு நடந்து போனாலும் எவனும் என்ன செய்ய போறது இல்லை, பண்ண போறது இல்லை. ஆனா பாஜக அந்த மிரட்டலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமானது ரெண்டு கருத்து. தமிழ்நாட்டில் ஒரு ஒரு தீவிரவாதம் இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்குவது, இரண்டாவது விஜய் யாருக்கானவர், எங்களுக்கானவர் என்ற தோற்றத்தை உருவாக்குவது. இதுதான் நான் சொல்றது, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பார்கள் சொன்னல. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நான் ரிசல்ட்டே சொல்லிடுறேன். 2026 தேர்தல், அது பார்லிமெண்ட் தேர்தல் இப்போது நடந்தால், சட்டமன்ற தேர்தல் இப்போது நடந்தான்னு சொல்றாங்க இல்ல, இப்போது சொல்றேன், 2வது இடத்துக்கு வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சிக்கிறது. அது வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவதற்கு முயற்சிக்கும். ஆனால் முதலமைச்சர் சொல்றாருல 200 இலக்கு அப்படிங்கிற 200 இருக்குல்ல, அந்த 200 இலக்கை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இப்ப இவங்க ஒரு 5-10 சீட்டு, அதான் அந்த தட்டு இருக்கு, பிச்சை தட்டு இருக்கு, வழிநடுக எல்லாரும் போறாங்க வராங்க, தட்டுல 10 வருஷமா ஒண்ணு விழுகல. இல்ல ஒருத்தன் போனவன் ஐயோ ரொம்ப காலமா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 2 ரூபா போட்டு போவான், இல்ல ஒரு 3 ரூபா போட்டு போறான். பிச்சை தட்டுல எவ்வளவு உளுந்திருக்கும், அதுதான் பாஜகவுக்கு. சரி கிடக்கா, நம்ம நாள எனக்கே பண்ணிட்டு கிடக்காங்கன்னா அப்படி சில பேர் ஓட்டு போட்டாருன்னா 1-2 வர்றதுக்கு. அதிமுகவும் விஜயும் நாம் தமிழரும் எதுவும் இல்லாமல் நிராகரிக்கப்படுவார்கள். இதுதான் இந்த தேர்தலில் நடக்க போகுது. அப்ப 2 துருவ அரசியல், திராவிட இயக்கம் வலதுசாரி, இடதுசாரி கருத்தியல், வலதுசாரி கருத்தியல் என்பதை நோக்கி தமிழ்நாட்டை நகற்றுவது, அதற்கு பின்னால் திராவிட இயக்கத்தை பலவீனப்படுத்துவது என்பது அவர்களது RSS உடைய அஜெண்டா. அதை நோக்கி இவர்கள் நகல்கிறார்கள். அதுல இவர்களை வைத்து ஓட்டுகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். ஈரோடு கிழக்காக இருக்கட்டும், விக்கிரவாண்டியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒதுங்கினார்கள் என்று சொன்னால் யாருக்கு சாதகமாக வாக்கு பதிவாகுது? அப்ப ஈரோடு கிழக்கினுடைய அனுபவம் என்ன? அதிமுக ஓட்டு அப்படியே திமுகவுக்கு என்ன செய்யுது, ஷிஃப்ட் ஆகுது. அதே போல விக்கிரவாண்டியிலும் ஷிஃப்ட் ஆகுது. பாஜக ஓட்டு நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்ப இதுதான் அங்க நடந்தது. அதே போலதான் தமிழ்நாடு தேர்தலிலும் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இப்போது இருக்கிற 20-22% வாக்குகள், அந்த வாக்குகளில் 15% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அது மாறும். அப்படின்னு மாறும்போது ஏற்கனவே எவ்வளவு வாங்கியிருக்காங்க அவங்க, 47% வாங்கியிருக்காங்களா, 60-இருந்து 62% வாக்குகளை பெற்று 200 தொடுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கள யதார்த்தம். இதை சீரழிப்பதற்கு இவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் தமிழ்நாடு ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்த போராட்டத்தை வலுவோடு நடத்தும். சரி, இன்னொன்னு, பாஜக அரசாங்கத்தை எதிர்த்தால் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடைக்காது. பாஜக அரசாங்கத்தை ஆதரிச்சு என்ன கிடைச்சிச்சு? கடந்த 5 வருஷத்துல அதிமுக பினாமி சர்க்காரா வச்சிருந்தாங்கல்ல, இல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அப்படி என்ன நடந்துருச்சு? அப்பையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தை புடுங்கிதான் ஊப்பிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாஜக ஆதரிச்சாலும் சரி, பாஜகவை எதிர்த்தாலும் சரி, அவன் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லை, அவன் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லை. அவன் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அங்க இருக்கக்கூடியவனா அதிகபட்சமாக கும்பமேளாவில் குளிக்க வச்சு அனுப்புறதுதான் அவனுடைய அதிகபட்ச வேலை. அவனை குளிக்க வைக்கிற வேலையை தமிழ்நாடு தொடர்ந்து செய்கிறது. அதான் 2014, அதான் 2019, அதான் 2024. 2026 பாஜகவை மண்ணை கவ வைக்கும் வேலையை தமிழ்நாடு அரசியல் களம் செய்து முடிக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.